மாக்காப்பா திவாகரன் பார்த்து எனக்கு தாங்க மக்கள் செல்வாக்கு. மாக்காப்பா மாதிரியோ புகழ் மாதிரியோ நான் விளம்பரம் பண்ணி மக்களை ஏமாத்தல. நான் எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. நான் என் திறமனால மட்டுமே எனக்கு நல்ல மார்க்கெட் அதுதான் சார் வைத்திருச்சேன். அவர் எப்பங்க வளர்ந்தாரு? அவர் எப்ப வளர்ந்தாரு? அவர் வளர்ச்சி யாருக்கு பிடிக்கல? என்ன வளர்ந்துட்டாரு அவரு? எதுல வளர்ந்தாரு அவரு? எத்தனை வருஷமா ஃபீல்டுல இருக்காரு அவரு? அவரோட டேலண்ட் எல்லாம் நீங்க அவரோட கொஞ்சம் இல்ல நீங்க கேக்குறது அவரோட வளர்ச்சி பிடிக்கல. அவர் வளர்ந்தாதானே சார் வளர்ச்சி பிடிக்கும். அப்படியா? ஆமாங்க ஐயா யாருமே யாரோட உருவத்தையும் நம்ம இது பண்ண வேணாம். அவருக்கு அவர் அழகா இருக்கட்டும், அவங்க வீட்டுல அம்மாக்கு அவர் அழகு, அவங்க அப்பா அழகு இருக்கட்டும். வளர்ந்து வர்ற ஒரு கலைஞரையும், அதுவும் நான் ஒரு மருத்துவருங்க, ஒரு மதுரைக்காரை தைரியமானாலே எனக்கே இந்த நிலைமைனா அப்பாவி இளைஞர்களை மாக்காப்பா போன்ற நபரும் புகழ் போன்ற நபர்களும் கிரிக்கெட் கோமாளியில புகழ் யாருமே வர விடாம ஈவன் குறைசியே டாமினேட் பண்ணி வர விடாம பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? குறைசியா இருக்கட்டும், மத்த நபர்கள் வளர்ந்து வரக்கூடாதுன்னு தொடர்ந்து மது போதையில பாத்தீங்கன்னா புகழும் மாக்காப்பாவும் நிறைய பேரை தாக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா புகழுக்கு பொறாம வினோத் ஏற்கனவே பாத்தீங்கன்னா எனக்கு என் மேல ஏற்கனவே அவருக்கு பொறாம இது அப்படின்ற ஒரு விஷயத்தை அலிகேஷன் அவர் வைக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒண்ணு பண்ணணும், அது அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கணும். நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் மிரட்டி இருக்கா. அப்படி மாக்காப்பா ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சார். நான் படிச்சு ஒரு மருத்துவர், நானே வந்திருக்கேன். மாக்காப்பா என்ன சார், நான் ஒரு சேனல் ஆங்கரா கூட இருக்கேன். மாக்காப்பாவால டாக்டர் ஆக முடியுமா நான் கேட்கறேன். இல்ல புகழ்னால தான் ஆக முடியுமா? பெரிய ஜட்ஜா இருக்கட்டும், பெரிய கமிஷனரா இருக்கட்டும், என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு சிசிக்கு வந்திருக்காங்க. இதே புகழ்கிட்ட போவாங்களா? நாங்க ஏன் அவரு நாங்க குடுக்கணும்னு அவர் காத்துட்டு இருக்காரு. இது பெருசாகும், அவர் ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் கண்டுக்காத விட்டுன்னு நாங்க விட்டோம். இல்லன்னா நாங்க கொடுத்து சாதி ரீதியா பேசுறாருன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிருக்கலாம். ஏன்னா அவரை நம்மளே வளர்த்து விடுற மாதிரி ஆயிடும். அவரை பத்தி ஊருக்கே தெரியும் அப்படின்னு நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். அவ்வளவுதான்.